எங்களை பொறுத்தவரையில் நான் தெரிவிக்க விரும்புவது, ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலில் அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்ற அந்த பிரச்சனைக்கு நான் செல்ல விரும்பலை. ஆனால் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்காக வாழ்த்து சொல்லட்டும், நாங்கள் அதை தடுக்கலை. தற்காலிகமாக விடுதலை கூட பெற்றிருக்கட்டும், அதை பற்றி கூட நாங்கள் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் இன்றைய நிகழ்ச்சி, நாளைக்கு சட்டமன்றம் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருவேளை நாளைக்கு கூட வைத்திருக்கலாம். ஆனால் அப்துல் கலாம் மறைவுக்கு கூட நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தாத முதலமைச்சர் இன்றைக்காவது அவைக்கு வந்து முறையாக அஞ்சலி செலுத்துகிறார் என்ற எண்ணத்திலே தான் நாங்களும் அவைக்கு வந்தோம். ஆனால் அது மட்டுமல்ல, அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு உலக அளவிலே பாராட்டப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது நாடறிந்த உண்மை. ஆக அவருக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிற போது நாங்கள் எல்லாம், நான் மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களை எதிர்பார்த்தது என்னவென்று கேட்டால், அவையிலே முன்வரிசையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களையாவது அழைத்து அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய வகையில், இரங்கல் உரை ஆற்றக்கூடிய வகையில் பேச வைப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். அப்படி பேச வைத்து அவைகளெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய வகையில், வரலாற்றிலே பதிவாகக்கூடிய வகையில் அது அமைந்திருக்க வேண்டும். எனவே அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இன்றைக்கு முதலமைச்சருக்கு புகழ் பாடக்கூடிய ஒரு சபையாக, ஒரு மன்றமாக, ஒரு கூட்டத்தொடராக இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஆக இப்படியே போகிற போக்கை பார்த்தால் இப்படித்தான் தொடர்ந்து சட்டமன்றம் நடக்கும் என்ற வேதனை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இது இரங்கல் நிகழ்ச்சியாக இருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் பொறுமையாக, அமைதியாக இருந்து அங்கே அவையில் முழுமையாக கலந்து கொண்டோம். இருந்தாலும் அவர் சபாநாயகர் அஜெண்டாவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிரலை எல்லாம் மீறி அவர் முதலமைச்சருக்கு அங்கு புகழ் பாடியிருப்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது, வருத்தப்படக்கூடிய ஒன்று. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளில் அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையின் மீது சில தீர்மானங்கள் வருமேயானால், அது நல்ல தீர்மானங்களாக இருக்குமேயானால் அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள். மக்களுக்கு விரோதமான பிரச்சனைகள் அல்லது கோரிக்கையின் மீது சட்டமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாகவும் அதே நேரத்தில் உறுதியாகவும் எடுத்துச் சொல்லுவோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிவிட்டு முழுக்க இன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்று வந்து அதற்கு பாராட்டு உரை மட்டுமே நிகழ்த்தி, கைதட்டல் மட்டும் நிகழ்த்தி இன்று அவையை முடித்து கொண்டார்கள். அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அவருடைய புகழ் குறித்து எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்காது, ஏமாற்றம் அளிக்குது. இந்த நடவடிக்கை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் கண்டிக்கிறேன். மின்சாரம், பேருந்து கட்டணம், பால் விலை என்று எல்லாம் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக தமிழகம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே தமிழகத்தில் மக்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் ஏதாவது நன்மை செய்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்ற பதில்தான் ஒவ்வொரு தமிழன் மனதிலிருந்தும் வருகிறது. மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இனப்படுகொலை செய்யப்படுவது தமிழகத்தில் மட்டுமே. எனவே கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த மது அரக்கனை அழிப்பதற்காக எங்கள் மசோதாவை நீங்கள் விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாளைய தினத்திலிருந்து நாங்கள் இந்த அவையில் போராட தொடங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்த ஒரு பெரும் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வெறுமனே சபாநாயகர் அவர்கள் மட்டும் இரங்கல் குறிப்பை வாசித்துவிட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை விட எல்லா சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கும் அவர்களை பற்றியான பேச ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் சட்டமன்ற குறிப்பேட்டில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி இன்னும் சிறப்பாக பதிவுகளை செய்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு அளிக்கப்படாதது உண்மையிலேயே வருந்தத்தக்கது.